guys, welcome to Eden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம ஆக்ஸலாட்டை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு ப்ரோ இந்த ஆக்ஸலாட்டை பற்றி ஒரு கேர் வீடியோ போட சொல்லி. ஸோ வாங்க இந்த சாலமண்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், முதல்ல இங்கே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் இதை சூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு நீங்கள் நல்லா கேர் பண்ணி ஆகணும். அதனால தான். ஸோ கைஸ், இந்த சாலமண்டரை நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க்கு மினிமம் ஒரு 3 ஃபீட் இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்விம்மிங் ப்ளேஸ் வேணும்னு எதிர்பார்க்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சாலமண்டரால் 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ 3 ஃபீட் டேங்க்கில் இதால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். அண்ட் கைஸ், இந்த சாலமண்டரை நீங்கள் டேங்க்கில் வைக்கும்போது ஹைடிங் பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ஹைடிங் பிளேஸை வைங்க. அண்டு சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டமாக விடுறது பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாண்டை சூஸ் பண்ணுங்கள். கிரேவெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது அதோட வயிறை கிழிச்சிரும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட பாடி ரொம்ப சாஃப்டானது. ஸோ அதோட வயிறு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் தேய்ச்சிக்கிட்டே போகிறதுனால, அந்த கிரேவலை தேய்ச்சிக்கிட்டே போகிறதுனால அது கொஞ்சம் கிழிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வேண்டாம், கிரேவல் அதனால தான் அவாய்ட் பண்ண சொல்கிறது. பேர் பாட்டம் இல்லாட்டி சாண்டு போட்டால் நல்லாயிருக்கும். பெஸ்ட் பேர் பாட்டமாக விடுறது தான் நல்லது. ஏன்னா இது நிறைய வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செம்மையான ஒரு ஃபில்ட்ரேஷன் ஆட் பண்ணுங்கள். டேங்க் நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதோட பூப் எங்கேயாவது டேங்க்கில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதை சின்னதாக அதை சைஃபன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு அமோனியாவை கம்மியாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக வைங்க. அண்ட் கைஸ், இதுக்கு லைட்டிங்னு பார்த்துட்டாலே நீங்கள் லைட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி உங்களுக்கு லைட் வைக்கணும்னு தோணுச்சுன்னா ரொம்ப லோ லைட்டு வைங்க. ஸோ ஹை லைட்டுக்கெலாம் போகாதீங்க. ஸோ லைட் வைக்கிறீங்கன்னா நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஷேடில் மறைஞ்சிக்கும். ஸோ அந்த லோ லைட் கூட அதுக்கு அவ்வளோவா வேண்டாம் இப்போன்னு தோணுச்சுன்னா அந்த ஷேடு அதுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே தான் இப்போ ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜே வரப்போகுது, இதோட வாட்டரு. ஸோ இதோட வாட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கணும். ஸோ இதோட டெம்பரேச்சர் கோல்டு வாட்டர் டெம்பரேச்சராக தான் இருக்கணும். ஏன்னா இதுங்களால் வார்ம் வாட்டர் டெம்பரேச்சர்லலாம் சர்வே ஆக முடியாது. கோல்டு வாட்டர் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீடிங் பார்த்துக்கிட்டாலே நீங்கள் எர்த் வேர்ம்ஸ் அண்டு இந்த பீட்டில் வேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கடையில் கிடைக்கும். ஸோ அக்வேரியம் ஷாப்லலாம் போனீங்கன்னா இருக்கும் வேர்ம்ஸ் எல்லாம். ஸோ அந்த வேர்ம்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இதுக்குன்னு பெல்லட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் பெல்லட்ஸ் இது அவ்வளோவா எடுக்குமா எடுக்காதான் எனக்கு சரியாக தெரியல. பட் நீங்கள் வேர்ம்ஸ் அந்த மாதிரி லைஃப் ஃபீட் கொடுக்கும்போது அதை சாப்பிடும். ஸோ நீங்கள் லைஃப் ஃபிஷ்ஷஸ் கூட கொடுக்கலாம், அதையும் இதுங்க சாப்பிடும். இதுக்கு நீங்கள் குட்டி சைஸில் வாங்கினீங்கன்னா பிளட் வார்ம்ஸு, பிரைன் ஸ்ட்ரிம்ப்பு அந்த மாதிரி கொடுத்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ டெய்லி ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இது ஒன் மெச்சூர் ஸ்டேஜ் ஆனக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஃபீட் பண்ணுங்கள், அது போதும். பட் ஓவர் ஃபீட் பண்ணிடாதீங்க. முக்கியமாக டேங்க்கில் ஹைடிங் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பிளான்ஸ் எதாவது வைக்க போகிறீங்கன்னா லோ லைட்டில் சர்வே ஆகக்கூடிய பிளான்ஸாக பார்த்து வைங்க. ஸோ என்ன வாட்டர் யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டேப் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அதை டீக்ளோரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சின்ன அளவு குளோரினேட் இருந்தாலும் இதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் குளோரினேட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல இதோட பிஹெச் லெவல் பார்த்துக்கிட்டாலே நீங்கள் 7 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 15 செல்சியஸில் இருந்து 18 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட ஜென்ரல் ஹார்ட்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்ஓ வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹார்ட்னஸ் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான மினரல்ஸ் தான். ஸோ தண்ணியில் இருக்க மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜென்ரல் ஹார்ட்னஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸ் பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில். அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ppmல இருந்து 150 ppmக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 100 to 200க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இதோட டேங்க் மென்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற மீன்கள் எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது அதை சாப்பிட்றோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ஆக்சலாட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஆக்சலாட் கூட வைக்கலாம், பட் சண்டை வரும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் சிங்கிளாக ஒன்று வைங்க. அண்ட் கைஸ், இது ப்ரீடிங் எனக்கு தெரியாது. அண்ட் இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனும் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதர் வீடியோ பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு கேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கைஸ், மறக்காம நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட வீடியோ ப்ரோதி ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.